ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எல்இடி லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில லைட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் ஃபால்ட்டாக இருக்கும். சில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கரிங் ஆகும் லைட்டு. இந்த லைட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒர்க்கே ஆகலை. என்னென்னு நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்காக தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 சால்ட்ரிங் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்ற ஒயர் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அதை நம்ம ரிமூவ் ஆகிருக்குங்களா. இப்போ இந்த ரிமூவ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசால்ட்ரிங் பண்ண போகிறோம். ரீசால்ட்ரிங் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து சால்ட்ரை வந்து ப்ளக்இன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது ஹீட் ஆகிடுச்சுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு நம்ம சால்ட்ரிங் வந்து பண்ண போகிறோம். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ட் இருக்கும், அந்த பேஸ்ட் தடவிட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அந்த லைட்டு இன்னொரு லைட் வந்து அதே ஃபால்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து ஓரியன் லைட்டு. இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். 2 சைடும் அந்த ஸ்க்ரூ இருக்கும், அதுதான் லாக்கு. 2 சைடும் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வெளியே வந்துடும். கிளிப் டைப்பு ஓரியன் லைட்டு, எல்இடி லைட்டு தான், 10 வாட்ஸ். ஸ்க்ரூலாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். திருப்பி மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ லைட்டாக த்ரெட் டைப் தான், த்ரெட்டை யூஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். இந்த லைட்டில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் சேம் தான், இதுவும் அதே ஃபால்ட்டு தான். ரெட் கலர் ஒயர் கைண்டி இருக்குது. ஸோ அதனால தான் லைட் எரியாமல் இருக்குது. ஸோ சால்ட்ரிங் பண்ணோன்னா இதுக்கு இன்னர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணிட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த எண்டை மட்டும் நல்லா ஷார்ப்பாக வந்து உள்ளே இருக்கிற அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து தெரியுற மாதிரியாக வெளியே ரெடியாக வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணுறது சால்ட்ரிங் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணி வச்சுப்போம். அதை பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணால் நல்லா கிரிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹீட் ஆனது நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இப்போ அந்த சால்ட்ரு பண்ணுறோம். ப்ளஸ்ன்ற ஒயர் மட்டும்தான் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சுங்களா. ஸோ இப்போ வந்து இன்னருடைய அந்த லைட் எல்இடி லைட்டுடைய கவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு லைட்டும் வந்து அதே ஃபால்ட்டு. ஸோ அதுவும் வந்து அதே போல் தான் வந்து நம்ம ரீசால்ட்ரிங் பண்ணுறோம். ரீசால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சால்ட்ரு வந்து சார்ஜ் பண்ணி திருப்பியும் வந்து ஃபிக்ஸில் வந்து சால்ட் பண்ணுறோம். சால்ட் பண்ணுற பிறகு திருப்பி லைட்டாக ஒரு ஒன்ஸ் வந்து அது நம்ம வந்து புல் பண்ணி பார்க்கணும். ஸோ நல்லா வந்து சால்ட்ரு ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ சால்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு மேலே தான் அந்த கவரு. இது வந்து எதுக்குன்னா அந்த எல்இடி லைட் வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு அந்த சர்க்கிளில் இருக்கிறதுக்காக தான் அந்த இது. நம்ம அந்த 2 சப்போர்ட்டிங் ஸ்க்ரூ பண்ணாமல் இருந்தோம்னா அந்த லைட் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் அதுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துக்கிறாங்க. 2 ஸ்க்ரூ நம்ம போட்டுடுறோம். ஸோ இதுமாரி சின்ன ஃபால்ட்டெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இன்கேஸ் வந்து சால்ட்ரிங்கை வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்தும் லைட் எரியலைன்னா நீங்கள் வந்து ட்ரைவை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து 10 வாட்ஸு ஓரியன்ட் எல்இடி லைட்டு. இன்கேஸ் வந்து சால்ட்ரிங்கும் நல்லா இருக்குது இருந்தாலும் லைட் எரியலைன்னா நீங்கள் வந்து ட்ரைவும் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து தான் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ ஒயரை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் எரிஞ்சுதுன்னா ஸோ அந்த சால்ட்ரிங் இஷ்யூ தான். இன்கேஸ் சால்ட்ரிங் பண்ணி அது வந்து எரியலைன்னா நம்ம ட்ரைவ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ வந்து திருப்பியும் த்ரெட் டைப் மாதிரியே போட்டு அதை ரீஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து கிளிப்பு. இது எதுக்குன்னா நம்ம சீலிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே விழாமல் இருக்கிறது அந்த கிளிப்பு. ஸோ இந்த சப்போர்ட்டிங் ஸ்க்ரூ வந்து 2 சைடில் இருக்குது. 2 சைடும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது சப்போர்ட்டிங் ஸ்க்ரூ.
எதுக்குன்னா இந்த லைட்டை நம்ம அப்படியே சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சப்போர்ட்டிங் ஸ்க்ரூ மூலமாக தான் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிளாம்ப் மூலமாக தான் நம்ம சீலிங்கில் வந்து சீட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம், 2 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கமாக இருக்குது, இன்னொரு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக எல்இடி லைட்டில் வந்து சின்ன சின்ன 2 மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபால்ட்டு தான் இருக்கும். ஒன்று வந்து சால்ட்ரிங் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் அந்த சர்க்யூட்லேருந்து. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் ப்ராப்ளமாக இருக்கும், ட்ரைவ் இஷ்யூ இருக்கும். இந்த மோஸ்ட்லி இந்த 2 இஷ்யூ தான் இருக்கும். நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் நம்ம ஓப்பனாக பண்ணதே தெரிஞ்சிச்சு, இது சால்ட்ரிங் இஷ்யூ தான் இருக்குன்ட்டு. ஸோ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இன்கேஸ் சால்ட்ரிங் பண்ணியும் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி கொடுத்து லைட்டு எரியலைன்னா ட்ரைவ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் ப்ராப்ளமாக இருக்கும். இன்கேஸ் சால்ட்டிங்கும் பண்ணியாச்சு, ட்ரைவும் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துறோம், இருந்தாலும் லைட் எரியலைன்னு சொல்லும்போது நம்ம எல்இடியோட அந்த ஸ்ட்ரிப்பு பார்த்திங்களா, அதுவே மாற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு, அந்த ட்ரைவ் வழிமா சப்ளை வந்து லைட் எரிஞ்சு. ஸோ இதில் இந்த லைட்டில் பார்த்திங்கன்னா